எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முகத்தை என்று வைப்பவர்கள் நிச்சயமாக வெகு சீக்கிரத்தில் அவர் முகம் பொலிவிழந்து காணக்கூடிய சூழல் உருவாகும். நீங்கள் முகத்தினில் மலர்ச்சியை, சிரிப்பினை கொண்டு வராமல் நீங்கள் மறைத்து கொண்டே வாழ்ந்து நான் கெத்தாக இருக்க இதுதான் ஒரே ஒரு அர்த்தம் என்று நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக நீங்கள் மற்றவர்களின் பார்வையில் வெகு வெகு அழகற்றவராகவே தென்படுவீர். உங்கள் முகத்தில் பலவிதமான சுருக்கங்கள் ஏற்பட்டு நீங்கள் வெகு சீக்கிரத்தில் வயதானவர் போல் தோற்றம் ஏற்படக்கூடிய நிலை உருவாகும். ஆகையால் நீங்கள் உங்கள் நெருங்கியவர்களிடம், உங்களுக்கு தெரிந்தவர்களிடம், நீங்கள் நன்றாக பேசக்கூடியவர்களிடம் மட்டுமாவது உங்கள் மனதிலிருந்து சிரிக்க பழகி கொள்ளுங்கள். இல்லை, நான் சிரிக்கவே மாட்டேன், நான் எப்பொழுதும் இப்படி தான் இருப்பேன் என்று ஒரு நாள், 2 நாள், 3 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம், என் நாள் முழுவதும் நான் சிரிக்கவே மறந்துவிட்டேன் என்று நீங்கள் இருந்தால் நிச்சயமாக உங்களை பார்க்கும் பொழுது ஆஹா, இவரா, இந்த உலகத்தில் எத்தனை அழகான சிரிப்பினை நமக்கு யாரோ ஒருவன் தந்திருக்கிறான், அதை கூட நாம் செய்யாமல் இருந்து விட்டோமோ என்று ஏங்கி மடியும் நிலையில் உங்களுக்கு அந்த மனம் சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆகையால் சிரித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சிரிப்பு என்பது எல்லா நிலையிலும் உங்களால் செய்ய முடியாது என்பது யதார்த்தமான உண்மை. நீங்கள் வேலை செய்யும் இடங்களில் உங்கள் மேலுள்ளவர்னால் நீங்கள் சிரிக்க முடியாமல் இருக்கலாம். உங்கள் உடன் வேலை செய்வரும் சிரித்தால் ஏதோ ஒரு மாதிரியாக உங்களை போற்றி விடுவார் என்பதற்காக நீங்கள் சிரிக்காமல் இருக்கலாம். ஆனால் அட்லீஸ்ட் உங்கள் குடும்பத்திலாவது, உங்கள் உறவுகளிலாவது, உங்கள் நண்பர்களிடத்தாவது சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சிரிக்க மறந்தால் நிச்சயமாக நீங்கள் தோற்று போவீர்கள் என்பது யதார்த்தமான உண்மை. சிரிக்க மறந்தால் நீங்கள் எத்தனை வசதி வந்தாலும், எத்தனை மாளிகைகள் கட்டினாலும், கோடான கோடி செல்வம் உங்களிடம் இருந்தாலும் நீங்கள் வாழ தகுதியற்றவரே என்பதே யதார்த்தமான உண்மை. சிரிப்பது என்பது வாயினால் மட்டுமல்லாமல் உங்கள் மனதினால் நீங்கள் சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சிரித்து பாருங்களே, அப்பொழுதும் உங்கள் உள்ளத்தில் உள்ள வேதனை சிட்டாய் பறந்துவிடும். மற்றவர்களை பற்றி கவலை கொள்ளாமல் நிச்சயமாக சிரிக்க பழகி கொள்ளுங்கள். செய்வீர்களா எனது அருமை நண்பர்களை?